வெல்கம் டு அவர் ECAREERPLUZ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சால்டரிங் ஸ்டேஷன், அதாவது OSS பிராண்ட்ல இருந்து நமக்கு D12D+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சால்டரிங் ஸ்டேஷனை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ செக்ஷன்ல. ஸோ இந்த சால்டரிங் மிஷின் நம்ம எல்லாருமே சர்வீஸ்க்காக நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். ஸோ இந்த சால்டரிங் மிஷினில் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நமக்கு சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷினை பற்றி டீட்டெயில்டாக நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை சரி பண்ண முடியும். அப்போது இந்த மிஷினில் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் அயன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள எந்த விதமான சர்க்யூட்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. பட் இந்த மாதிரியான OSS T12D+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள சர்க்யூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த சால்டரிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்யூட்ஸ் எப்படி இருக்கு, அந்த சர்க்யூட்ஸோட ஆப்ரேஷன் என்ன, அந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சால்டரிங் மிஷினில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஸ்க்ரூஸை நான் ரிமூவ் பண்ணி உள்ள போர்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரூஸை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும், நார்மலான ஸ்க்ரூ டைப் இதில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை டோரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நமக்கு 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. சைடில் எந்த ஒரு ஸ்க்ரூஸும் நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா எதுவுமே மவுண்ட் ஆகிருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட சால்டரிங் ஸ்டேஷனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சால்டரிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதோட யூசேஜ், அதாவது இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், மற்ற சால்டரிங் ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையே இதோட யூசேஜ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ மேபி உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதாவது இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம், இதோட கான்ஃபிகரேஷன்ஸ். ஏன்னா இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ரோக்ராமபிள் சால்டரிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரோக்ராமபிள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஸோ டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சரில் இந்த சால்டரிங் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா அந்த செட்டிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ண உடனே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோ டாப் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட சர்க்யூட்டை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளோட சால்டரிங் ஸ்டேஷனை ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போர்டை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் கவரை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட சால்டரிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சர்க்யூட் போர்டு. ஸோ இங்கே நமக்கு இங்கே ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பேனலில் ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குது, ஆக்சுவலாக நம்மளோட சால்டரிங் ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிடலாம். ஸோ இங்கே பவர் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபியூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இங்கே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து ஸோ இங்கே சப்ளை அப்படின்றது டைரெக்டாக உள்ளே வரும்போது இங்கே ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபியூஸ் அப்படின்றதுல இருந்து தான் நமக்கு சப்ளை அப்படின்றது நம்மளோட இந்த செக்ஷனுக்கு வரும். ஸோ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா
பவர் சப்ளை சர்க்யூட். இப்போ நமக்கு வந்து பவர் சப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த சர்க்யூட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத தான் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே சப்ளை உள்ளே வரும்பொழுது இங்கே வந்து ஒரு 4 விதமான டயோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஏசியை டிசியாக மாற்றுறோம். அப்போ நமக்கு சப்ளை அப்படின்றது உள்ள எவ்வளோ வரும் அப்படின்னா 230 வோல்ட். ஸோ 230 வோல்ட் ஏசி சப்ளை அப்படின்றது நமக்கு எங்கே அப்படின்னா உள்ள வருது. ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் 230 வோல்ட் ஏசி சப்ளை அப்படின்றது நமக்கு இந்த ஃபியூஸ்ல இருந்து டைரக்டா இங்க வந்து கனெக்ட் ஆகி இங்க ஒரு இண்டக்டன்ஸ் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி கெப்பாசிட்டர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நமக்கு இந்த ரெக்டிஃபையர் செக்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கெப்பாசிட்டர், ஸோ ஃபில்டருக்காக கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட இன்புட் சப்ளை அப்படின்றது 230 வோல்ட்டை டைரக்டா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏசியை டிசியா மாத்திருப்பாங்க. எந்த ஒரு ஸ்டெப் டவுனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த சர்க்யூட்டோட நம்மளோட சால்டரிங் ஸ்டேஷனோட மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், இங்கே ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டு நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால் வந்து இங்கே ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏசி சப்ளை வந்து 230 வோல்ட் அப்படின்றது எந்த இடத்துலையும் நமக்கு ஸ்டெப் டவுன் ஆகலை. அதனால தான் இங்கே வந்து ஏசியை டிசியாக மாற்றி அந்த டிசி வோல்டேஜ் அப்படின்றதும் இங்கே 230 வோல்ட் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் ரெக்டிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 320 வோல்ட், அதாவது 320 ரேஞ்சுக்கிட்ட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த செக்ஷனை வந்து ஹார்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹார்ட் செக்ஷன், ஹோல்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த பிசிபி போர்டில் பேக் சைடு உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 செக்ஷனுக்கும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கட்டிங் ஆப்ஷன், அதாவது பிசிபி போர்ட்லேயே எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படின்னா ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இங்க கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் அப்படின்றது அவுட்புட்ல என்ன ஆகும் அப்படின்னா இங்க நமக்கு ஏசிசி வோல்டேஜ் வந்து டைரக்டா வந்து ஐசோலேட் ஆகி இங்க மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஐசி அப்படின்னா ஆப்டோ கப்ளர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டோ கப்ளர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல கொடுத்து அவுட்புட்ல இங்க எடுத்தாச்சு. அப்போ இந்த அவுட்புட்ல நமக்கு வரக்கூடிய இன்புட் சப்ளை அப்படின்றது கரெக்டா தான் நமக்கு வருதா அப்படின்றத ஒரு ஃபீட்பேக்ல இன்புட்டை வாங்கி இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆப்டோ கப்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிப் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு ப்ராப்பரான வோல்டேஜ் வருதா அப்படின்றத இந்த இடத்துக்கு வந்து சிக்னலா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு க்ளோஸ் லூப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது க்ளோஸ் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க சப்ளை ரெக்டிஃபை ஆகி இங்க ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வழியா இங்க அவுட்புட்ல வரும். ஸோ இந்த அவுட்புட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா தான் வெளியில கரெக்டா அவுட்புட் வருதா அப்படின்றத வந்து செக் பண்றதுக்காக இந்த இடத்துல ஆப்டோ கப்ளர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாஸ்பெட் இருக்கும். அதாவது இங்க நமக்கு வந்து ஒரு மாஸ்பெட் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு மாஸ்பெட் என்ன பண்ணும் அப்படின்னா சுவிட்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் டிசி சப்ளை அப்படின்றது வந்து இங்கேருந்து வரும். அந்த டிசி சப்ளையை வந்துட்டு நம்ம ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அப்போ டைரெக்டாக இந்த டிசி சப்ளை இங்கே போகாது, இந்த மாஸ்பெட் மூலமாக சுவிட்ச் பண்ணி தான் இங்கே வந்துட்டு போகும். அந்த சுவிட்சிங்காக தான் இந்த ஆப்டோகப்ளர்ல இருந்து சிக்னல் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்டோகப்ளர்ல இருந்து சிக்னல்ஸை பொறுத்து ஐசோலேஷன் அவுட்புட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஐசோலேஷன் அவுட்புட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெகுலேட்டர் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த சர்க்யூட்டோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு 24 வோல்ட் டிசி அவுட்புட்டா இருக்கும். அப்போ ஒரு 24 வோல்ட் டிசி அவுட்புட்டை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் இந்த இடத்துல வந்து நமக்கு நடக்குது. எதனால வந்து நான் 24 வோல்ட் டிசி எடுக்கணும்,
எதுக்காக வந்து அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த ஹார்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற சால்டரிங் அயனுக்கும் இந்த சால்டரிங் ஸ்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த சால்டரிங் ஸ்டேஷனை டெம்பரேச்சர் லெவலை வந்து செட் பண்ணிக்க முடியும். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸுக்காக அப்போ அந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வோல்டேஜை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்மி பண்ணுறோம், அதே மாதிரி அதிகப்படுத்துகிறோம். ஸோ அப்போ அந்த வோல்டேஜை அதிகப்படுத்தும் போதும் கம்மி பண்ணும் போதும் அதில் தேவையான வோல்டேஜ் ப்ளஸ் கரண்ட் அப்படின்றது வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இவ்வளோ செக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பவர் சப்ளை சர்க்யூட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஹார்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோல்டு செக்ஷன் அப்படின்றது டிசி சப்ளை, டிசி 24 வோல்ட் அவுட்புட். ஸோ இதில் இருந்து தான் நமக்கு வந்து வெளியில் இந்த போர்டுலேருந்து அவுட்புட் வரும். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய வயர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் கலரில் இருக்கக்கூடிய வயர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ் 24 வோல்ட் அவுட்புட் அப்படின்றது நம்மளோட இந்த சர்க்யூட்டில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு எந்த டிசி 24 வோல்ட் அவுட்புட் அப்படின்றது இங்கேருந்து நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் போர்டு. ஸோ இந்த கண்ட்ரோல் போர்டுக்கு சப்ளை அப்படின்றது இங்கே 24 வோல்ட் டிசி கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்றது 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக நம்பர்ஸ் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணுறோம், அதே மாதிரி செட்டிங்ஸில் வந்து டைமிங் செட் பண்ணுவோம். அதாவது ஆட்டோ ஷட்டவுன் ஆப்ஷன் எல்லாமே இந்த சால்டரிங் ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆட்டோ ஷட்டவுன் எவ்வளோ டைம் எவ்வளோ செகண்ட்ஸில் நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகணும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த செகண்ட்ஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ அந்த ஐசி ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு டிரைவர் ஐசி அப்படின்றது தேவை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐசி. ஸோ இந்த ஐசி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கான டிரைவர் ஐசி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம மேனுவலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெம்பரேச்சரோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி நம்ம வந்துட்டு ஒரு 200 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து மேபி நம்ம வந்து சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான பர்பஸ்க்கு இந்த நாப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்லேருந்து அவுட்புட்டுங்கிறது நமக்கு இங்கே தான் கிடைக்கும். ஸோ இந்த அவுட்புட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்டரிங் அயனோட டிப்பை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்லாட் பாயிண்ட் அப்படின்றதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து ஒரு கட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த கட் பாயிண்ட் பொசிஷனில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நம்ம எப்படி வேணாலும் அதை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கட்டிங் பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பவர் சப்ளை சர்க்யூட் ப்ளஸ் வந்து கண்ட்ரோல் சர்க்யூட், ஸோ இதை பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக அதில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நமக்கு இந்த டிப், அதாவது நம்மளோட சால்டரிங் ஸ்டேஷனில் டிப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த டிப்பில் உள்ள என்ன இருக்கும், அந்த டிப்பு எப்படி வந்துட்டு கனெக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே வந்து இந்த லாக் இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி டிப்பை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து த்ரெட்டிங் டைப்பில் தான் அந்த பிளாஸ்டிக் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணி கழட்டினதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒயரை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய டிப்பு வந்துட்டு ப்ராப்பராக வந்து இன்சர்ட் ஆகிறதுக்காக அந்த லாக் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த பாயிண்டில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு
டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்டிசி அப்படின்னு சொல்லுவோம். என்டிசி அப்படின்னா இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்றது வந்து இதில் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து டிகிரி செல்சியஸ் இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த கான்ஃபிகர் பண்ணும்பொழுது நான் வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸ் கான்ஃபிகர் பண்ணுறேன்னா, இல்லை வந்துட்டு 300 டிகிரி செல்சியஸ் கான்ஃபிகர் பண்ணுறேன்னா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபீட்பேக்கில் வந்து சென்சார் வச்சு எடுத்து தான் அந்த வோல்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு 200 டிகிரி செல்சியஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 300 டிகிரி செல்சியஸ் வேணும்னா நமக்கு வந்து 300 செல்சியஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரோட அவுட்புட் வந்து சென்சிங் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு சென்சிங் பாயிண்ட் தான் இந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளோட டெப்புக்கு தேவையான சப்ளை. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்புக்கு தேவையான சப்ளை அப்படின்றது இந்த ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் இந்த இன்புட்டில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும், ஜாயிண்டிங் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் டிப்பை வந்து நம்ம இந்த டிப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிப்பை நம்ம ப்ராப்பராக இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஸ்லாட் கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு கட்டிங்ஸ் பாயிண்ட்டுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்டிங் டைப்பில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணோன்னா கனெக்ட் ஆகும். ஸோ இது கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் இது சென்ஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஃபீட்பேக்கில் ஒரு இன்புட் போகும். ஸோ இந்த இன்புட் அப்படின்றது கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது நீங்கள் எவ்வளோ டிகிரி செல்சியஸை செட் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல மிஷினில் வந்து எந்த ஒரு டெம்பரேச்சரும் வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. நமக்கு ஒரு எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது இந்த சென்சார் அப்படின்றது மேபி வந்து நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி இந்த சென்சிங் இந்த ராடு, அதாவது இந்த பிளேட் ரவுண்ட் சர்க்கிள் வந்து நமக்கு ப்ராப்பராக இங்கே இப்படி இன்சர்ட் பண்ணும்போது டிடெக்ட் ஆகலை, அதாவது ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா அங்கே எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சால்டரிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து இந்த சால்டரிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதோட வோல்டேஜ் ரேஞ்ச், அதாவது எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ வாட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சால்டரிங் ஸ்டேஷன்லேயும். இது 72 வாட்ஸ், அதாவது 230 வோல்ட் இன்புட் சப்ளை, அதே மாதிரி 72 வாட்ஸ். இந்த வாட்ஸ் அப்படின்றத வச்சு தான் அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது 150லேருந்து 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. அப்போது நம்மளோட தேவைக்கு நம்ம எந்தெந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சு நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஸோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சால்டரிங் ஸ்டேஷனில் என்ன மாதிரியான சர்க்யூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், தாராளமாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோ செக்ஷனில் உங்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.